சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் முகல் ஜனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கே சந்திப்பு. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அமைச்சர் கே.என். நேரு மீதான பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு திமுக முறியடிக்கும். திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி உறுதி. நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கே டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரு நாடுகள் இடையேயான முன்னேற்றம் குறித்து இருவரும் விவாதித்தனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கனுடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், டெல்லியில் நடந்த சந்திப்பில் இந்தியா இலங்கை இடையிலான முன்னேற்றம் தொடர்பாக பேசினோம் என்றும், சுகாதாரம், எரிசக்தி, உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல துறைகளின் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் உரையாடினோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும். திமுக ஆட்சி அமைவது உறுதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்றும், 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும். திமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் மக்கள் விரும்புகிறார்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையிலும், ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும், திடீரென சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவரது மகனும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத்தும் உடன் சென்றிருந்தனர். முதலமைச்சரை சந்தித்த பின்னர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெற்றதற்கு வாழ்த்தினேன் என்றும், தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதையே ஐயப்பன் பேசியிருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் கே.என். நேரு மீதான பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு திமுக முறியடிக்கும் என்று திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்தார். அமைச்சர் கே.என். நேரு, திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி இருவரும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது R.S. பாரதி பேசுகையில், அமைச்சர் கே.என். நேரு மீதான சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அமலாக்கத்துறை சில ஆவணங்களை எடுத்ததாக சொல்கிறார்கள் எனவும், இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே.என். நேரு சிபிஐ வழக்கை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த முக்கிய வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சிபிஐ வழக்கு ரத்து செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறையிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அவர்கள் தமிழ்நாடு அரசை நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கே.என். நேருவை கட்சியின் மூத்த தலைவர் என்றோ, கட்சியின் முதன்மை செயலாளர் என்றோ கூட பார்க்காமல் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டார் என்றும், தற்போது அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விசாரணை நடத்தி கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது என்றும், இது ஒன்றும் பின்னடைவு அல்ல. திமுகவின் சட்டத்துறை இதனை சட்ட ரீதியாக சந்தித்து முறியடிக்க தயாராக இருக்கிறது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை மற்றும் ஆதி நாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலுவிழந்தது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வடகடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்கும் பணிகள்தான் திமுகவில் தற்போது நடைபெற்று வருகிறது என்று சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை குறிப்பிட்டு அதில் நிறைவேற்றப்பட்டவைகள் எத்தனை, நிறைவேற்றப்படாதவைகள் எத்தனை என்ற புள்ளி விவர பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இதனை சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டு விமர்சித்துள்ளார். அதில் விடியா திமுக ஆட்சியின் மதிப்பெண் அட்டையில் ஃபெயில் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏற்கனவே பட்ஜெட்டில் என்ன சொன்னார்களோ அதையே திரும்ப திரும்ப அரைத்துள்ளனர் என்றும், திமுகவினர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறதா என்று நாங்கள் கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம். அதில் அனைத்திலும் திமுக ஃபெயில் என வந்துள்ளதாகவும், துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்கும் பணிகள்தான் திமுகவில் தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஃபெயில் ஆயிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் ஒரு தொகுப்பை எடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த ஆல் ஃபெயில் இது எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஊடகங்கள் நிச்சயமாக இதுவரையில் 5 ஆண்டுகள் எப்படி இருந்தீர்களோ தெரியாது. மக்களின் நலன் கருதி வருகின்ற காலங்களில் மக்களுக்காக ஊடகங்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறது, எதை செய்யவில்லை, கிட்டத்தட்ட 90% இவர்கள் செய்யவில்லை. இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே, மகளிர் உரிமைத்துறை எல்லாமே தேர்தல் அறிக்கைக்காக, தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக, துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட 5 ஆண்டுகால ஆட்சியை இந்த சட்டமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பர பலகையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவிக்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான பேச்சு இனி தமிழகத்தில் எடுபடாது என்று செய்யாறில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தெரிவித்தார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யாறு தொகுதி திமுக சார்பில் செய்யாறு பைபாஸ் சாலை சந்திப்பில் கலைஞர் கருணாநிதி சிலை அருகே தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான MS தனிவேந்தன் தலைமை தாங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், தலைமை செயற்குழு உறுப்பினர் R வேல்முருகன், மாவட்ட துணை செயலாளர் க லோகநாதன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி வரவேற்றார். கூட்டத்தில் புருசை கிராமத்தை சேர்ந்த 20 பேர் அதிமுகவிலிருந்து விலகி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமி, மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி உரையாற்றினார். அப்போது திமுகவின் சிறப்பான ஆட்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி பொய்யான பிரச்சாரங்களை செய்து வருகிறார் என்றும், இதனை தமிழக மக்கள் ஏற்க தயாராக இல்லை எனவும், இனி அவரது பேச்சு தமிழகத்தில் ஈடுபடாது, தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்களுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார்.
இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மோகனவேல், வெங்கடேஷ் பாபு, தொகுதி பொறுப்பாளர் ஆர்.டி. அரசு, நகர செயலாளர் விஸ்வநாதன், ஒன்றிய செயலாளர்கள் ஞானவேல், சங்கர், தினகரன், சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க கோரி திருவள்ளூரில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் பணியாற்றும் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க பணியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு பணிகளை புறக்கணித்துவிட்டு சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சங்கத்தின் மாநில தலைவர்களை அழைத்து தமிழக முதலமைச்சர் பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் பல்வேறு போராட்டங்களை மேற்கொள்வதாகவும் எச்சரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர் போராட்டத்தை நாங்கள் இன்றைய தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும் என்கிற நோக்கத்தோடு கூட எங்களுடைய போராட்ட காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்திக் கொண்டு அரசு அழைத்து பேசும் போதெல்லாம் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் தேர்தல் காலமே நெருங்கிவிட்டது. இதுவரையிலும் தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை குறித்து ஒன்றும் பேசாமல் அமைதி காப்பது எங்களுடைய மனதை ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவித்துவிட்டு ஆட்சி அமைத்ததும் இதுவரை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்தும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் கும்பகோணம் வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜசேகர் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாவட்டமாக அறிவிக்க அனைத்து வசதி வாய்ப்புகளை கொண்ட கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பே தமிழக அரசுக்கு இல்லை. கடந்த தேர்தல் வாக்குறுதி போல தமிழக அரசு அறிவித்தபடி அவர்கள் ஆட்சியை முடிகின்ற தருவாயில் இருக்கின்ற சூழ்நிலையில் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் நேற்று தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றி இன்று நீதிமன்ற பணியிலிருந்து விலகியிருப்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக தமிழக அரசானது எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்களை வருகை பதிவேட்டில் பெயர் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தஞ்சாவூரில் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சங்கத்தின் மாநில இணை செயலாளர் ராஜா தலைமையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பெயர்களை வருகை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும், சங்க அங்கீகார தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பச்சை அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற ஜிகே கல்விக் குழுமத்தின் 34வது விளையாட்டு விழாவை காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் சாலமோன் ராஜா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் ஜிகே பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியில் 34வது விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஜிகே கல்விக் குழுமத்தின் தலைவரும் தாளாளருமாகிய ஜி குமாரராஜா தலைமையேற்று சிறப்பித்துள்ளார். விழாவிற்கு ஜிகே கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குநரும் செயலாளருமான ஜிகே அருண், இயக்குநர் ஐஸ்வர்யா அருண், இயக்குநர் மருத்துவர் ஜிகே அகிலன், ஜிகே கல்விக் குழுமத்தின் இயக்குநரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் இயக்குநருமான அனிதா மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோயில் காவல் ஆய்வாளர் சாலமோன் ராஜா கலந்து கொண்டு ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்து விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மண்டல அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்துள்ளார். இதனையடுத்து பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் புரவலர் முத்துசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி,
அட்மினி முதல்வர் பார்த்திபன், அகாடமிக் முதல்வர் தேவதாஸ், சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் பாலதண்டாயுதபாணி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு விளையாட்டு விழாவை சிறப்பித்தனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்றி வரும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள், தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினர் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சங்கத்தின் அரக்கோணம் வட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் கிராம உதவியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் போராட்டம் 24ஆம் தேதி வரை தொடரும் எனவும் தெரிவித்தனர். போராட்டத்தில் சங்கத்தின் வட்ட செயலாளர் பிரேம் ஆனந்த், வட்ட பொருளாளர் ஏகாம்பரம், வட்ட துணைத் தலைவர் அறிவழகன், வட்ட துணை செயலாளர் ஜெயந்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ராஜேஷ் உட்பட ஏராளமான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் நலன் கருதி பண்டாரவாடை பகுதியில் ஜல்ஜீவன் குடிநீர் திட்ட குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை ஊராட்சியிலும் பார்வதிபுரம் பகுதியிலும் 10,500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்தின் மூலம் அப்பகுதியில் குழாய் பாதிக்கப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பார்வதிபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் சரிவர அமைக்கப்படாததால் பல மாதங்களாக லட்சம் கணக்கான லிட்டர் குடிநீர் பாசன வாய்க்காலிலும் அறுவடை நிலத்திலும் பாய்ந்து வீணாகிறது என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இணைப்பு குழாய் தொட்டியில் தண்ணீர் நிரம்பி ஆள் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் ஆடு மாடுகள் ஆபத்தான வகையில் மேய்ச்சலுக்கு சென்று வருவதாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் அச்சத்துடனே செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்த பொதுமக்கள் குடிநீர் வீணாவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த இயக்கமும் தங்களுக்கு விருப்பமான கூட்டணியில் சேருவது அவர்களின் உரிமை என்றும் எங்கிருந்தாலும் வாழ்க என்பதே எங்கள் நிலைப்பாடு என்றும் திமுக, தேமுதிக கூட்டணி குறித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்தை பொதுமக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நகர பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகின்ற காலத்தில் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களின் கவனமாக உள்ளது என்றும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழக மக்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த பிறகு 100 நாட்கள் வேலை முடங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வேலையில்லா திண்டாட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தட்டி கேட்கிற நிலையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றவரும் தயாராக இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் அதை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி அதற்காக அந்த நிதியை பெறுவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இருந்தாலும் கூட 150 நாட்கள் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. 100 நாட்களுக்கே அதை சரியான முறையில் செய்ய முடியவில்லை. மத்திய அரசு நிதி சரியான முறையில் வழங்கப்படவில்லை. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை அமலாக்கத்துறை வரவேற்றுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசு தலைமை செயலாளர், தமிழக காவல்துறை தலைவர், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் 888 கோடி ஊழல் நடந்துள்ளதால் அமைச்சர் கே.என். நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தது. இதேபோன்று கடந்த டிசம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒப்பந்தங்கள் வழங்குவதில் ரூபாய் 1020 கோடி லஞ்ச ஊழல் நடந்திருக்கிறது என கூறி அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்ய கோரியிருந்தது.
மேலும் ஜனவரி மாதம் இதே துறையில் பணியிட மாற்றம் வழங்குவதற்கு லஞ்சம் பெற்ற வகையில் ரூபாய் 365 கோடியே 87 லட்சம் லஞ்ச ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறி மூன்றாவது முறையும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 3 கடிதங்களையும் திமுக அரசு கிடப்பில் போட்டிருந்தது. தெளிவான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியும் அமைச்சர் கே.என். நேரு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் ரூபாய் 888 கோடி லஞ்சம் பெற்ற வழக்கில் அமைச்சர் கே.என். நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை அமலாக்கத்துறை வரவேற்றுள்ளது. குடியாத்தத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று தங்களின் பிரச்சினைகள் குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோட்டாட்சியர் சுப்பலட்சுமியிடம் வழங்கினர். அதில் குடியாத்தம் நகரில் கால்நடை சந்தை அமைக்க வேண்டும், மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும், நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் இறைச்சி கழிவுகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும், மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான நெல்லூர்பேட்டை ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும், குடியாத்தம் தலைமை மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் மனுவில் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதில் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் துடையூரில் சக்தி விநாயகர் கோயில் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகள், வடமாடு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தொடையூரில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கோகுல் சிங் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக வருவாய் கோட்டாட்சியர் கோகுல் சிங் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களத்தில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளையர்களுக்கும், நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடும் காளைகளுக்கும் பல்வேறு வகையான பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பதால் மனிதநேயம் மலர்கிறது என்று காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கரா பல்நோக்கு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்த காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் செயல்படும் சங்கரா பல்நோக்கு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை மையத்தின் தொடக்க விழா மருத்துவமனையின் தலைவர் பம்மல் எஸ். விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி எஸ். ராமச்சந்திரன், மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அலுவலர் விஜயலட்சுமி, சங்கரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஸ்ரீனிவாச ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயல் இயக்குநர் வி. சங்கர் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் எல்&டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ். வெங்கடேஷ் பங்கேற்று கண் அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்களை மருத்துவமனையின் தலைவர் பம்மல் எஸ். விஸ்வநாதனிடம் வழங்கினார். விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு கண்புரை அறுவை சிகிச்சை மையத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து ஆசி உரையாற்றினர். அப்போது சேவை நோக்கத்தில் கல்வித்துறையில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும், கல்வியானது ஏழ்மையை போக்கவும் வளர்ச்சி பாதையில் செல்வதாகவும் இருக்க வேண்டும் என்றும், ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை தான் பரப்ப வேண்டும் எனவும், மனிதர்களை சொந்த காலில் நிறுத்துவதற்கான சக்தியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மனிதர்களிடத்தில் அகிம்சை, எளிமை, பரோபகாரம், பிறர் நலம் போக்குதல் ஆகியவைகள் இருக்க வேண்டும் என்றும் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் மருத்துவமனையின் நிர்வாக அலுவலர் நந்தகுமார் நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடி சாயர்புரத்தில் செயல்பட்டு வரும் நட்டாத்தி சாரோன் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு அன்னை விஜி சரவணன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி சாயர்புரத்தில் செயல்பட்டு வரும் நட்டாத்தி சாரோன் மெட்ரிக் பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் வாழக்கரைவிளை பேராயர் தலைவர் டாக்டர் ஜெபராஜ் கலந்து கொண்டு ஆசிர்வாத பிரார்த்தனை செய்தார்.
விழாவில் பங்கேற்ற அன்னை வி.ஜி. சரவணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் கலந்து கொண்டு சிலம்பு மற்றும் தற்காப்பு கலைகளை செய்து அசத்தியுள்ளனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அன்னை வி.ஜி. சரவணன் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் சாயர்புரம் உதவி காவல் ஆய்வாளர் பி. முத்து, மேலாண்மை அறங்காவலர் எபினேசர், சதீஷ்பால், ஆசிரியர்கள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே மலையில் பற்றி எறிந்த காட்டுத் தீயை தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோடை காலத்தில் மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் கோழிக்கோடு மாவட்டம் முள்ளியேரி பஞ்சாயத்தில் உள்ள தண்ணீர் மலையில் திடீரென காட்டுத்தீ பற்றியதில் காய்ந்த புல்வெளிகள் மளமளவென கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொயிலாண்டி தீயணைப்பு மீட்பு படையினர் கட்டைகளில் துணியை சுற்றி தீ அடித்தவாறு பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் மலையின் கீழ் பகுதியில் உள்ள ரப்பர் தோட்டங்கள், பல அபூர்வ இனமரங்கள் தீயிலிருந்து தப்பித்தது. குடியாத்தம் பாண்டிய நகரில் அமைந்துள்ள கிராம தேவதை ஓம் சக்தி ஆலயம் சக்தி வாராகியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாண்டிய நகர் பகுதியில் கிராம தேவதையாக அமைந்துள்ள ஓம் சக்தி கோவில் வாராகியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருள்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள், கார வகைகள் உள்ளிட்டவைகள் மூலம் சிறப்பு யாக வேள்விகள் நடைபெற்றது. விழாவில் கோவில் பீடாதிபதியாக உள்ள ரிஷி ஸ்ரீ வாராக குருஜி தலைமையிலான சிவச்சாரியார்கள் கலந்து கொண்டு யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம தேவதையாக உள்ள ஓம் சக்தி வாராகி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேக ஆராதனைகளை நடத்தினர். விழாவில் ஒன்றிய குழு தலைவர் சக்தி ஆனந்தம், திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கோயில் நிர்வாகிகள் குமார், தட்சிணாமூர்த்தி, ஆடிட்டர் கருணாமூர்த்தி, சுபாஷ், வேலன், சோமு ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐங்குணம் அடுத்த அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஐங்குணமுதரா அரியாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் திருக்கோவிலில் ஸ்ரீ சப்த கன்னிமார் மற்றும் விநாயகர், முருகர் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குருவந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமத்துக் கொண்டு கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ சப்த கன்னிமார் மற்றும் விநாயகர், முருகர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. குடியாத்தம் நகரில் உள்ள 30 பள்ளிவாசல்களில் ரமலான் மாதத்தின் முதல் நாள் நோன்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் ரமலான் மாதத்தின் முதல் நாள் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. இதில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகாலையில் ஒருவேளை உணவு உண்டு மாலை வரை நோன்பு கடைபிடித்தனர். அதன் பின்னர் பள்ளிவாசல்களில் நோன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் குடியாத்தம் தரணம்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த மக்கா மசூதி மற்றும் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் பங்கேற்று சிறப்பு துவாவிற்கு பின்னர் கஞ்சி அருந்தி நோன்பினை திறந்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கே சந்திப்பு. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி.
அமைச்சர் KN நேரு மீதான பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு திமுக முறியடிக்கும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதி. நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.